தினமும் இட்லி, தோசைக்கு பதிலாக புரதச்சத்து நிறைந்த சுண்டல், முட்டை மற்றும் காய்கறிகளை உள்ளடக்கிய காலை உணவை உட்கொள்வது நல்லது. இன்றைய காலகட்டத்தில் உடல் உழைப்பு குறைந்து வரும் நிலையில் நாம் உண்ணும் உணவில் மாற்றத்தை கொண்டு வருவது அவசியமாகிறது. நாம் பாரம்பரியமாக சாப்பிடும் இட்லி, தோசை போன்றவை சிறந்த உணவுகள் என்றாலும் அவற்றை மட்டுமே தினமும் உண்பது ஆரோக்கியத்திற்கு போதுமானதல்ல. குறிப்பாக வளர்ந்தவர்கள் மற்றும் முதியவர்கள் தங்கள் காலை உணவில் மாவுச்சத்தை குறைத்து புரதச்சத்தை அதிகரிக்க வேண்டும். பயறு வகைகள், சிவப்பு கொண்டை கடலை அல்லது பாசிப்பருப்பு, காய்கறிகள், கேரட், பீன்ஸ் போன்ற நறுக்கிய காய்கறி துண்டுகள், முட்டை, புரதத்திற்காக 2 முட்டைகள், சைவ பிரியர்களுக்கு முட்டைக்கு மாற்றாக பன்னீர் அல்லது பால், சிறுதானியங்கள், கருப்பு உளுந்து அல்லது மாப்பிள்ளை சம்பா அரிசியில் செய்த இட்லி, தோசை, புரதச்சத்து நிறைந்த சுண்டல். முதல் நாள் இரவே ஊற வைத்த சிவப்பு கொண்டை கடலை அல்லது பாசிப்பருப்பை வேக வைத்து குறைந்த அளவு எண்ணெய் மற்றும் தாளிப்பு சேர்த்து சுண்டலாக தயார் செய்து கொள்ளவும். காய்கறி கலவை, காய்கறிகளை சிறு துண்டுகளாக நறுக்கி ஆவியில் வேக வைத்தோ அல்லது சூப் செய்தோ எடுத்துக்கொள்ளலாம். காய்கறிகளை வேக வைத்த தண்ணீரை வீணாக்காமல் சூப் போல பருகுவது அதிக சத்தை கொடுக்கும். முட்டை, பன்னீர் சேர்த்தல், அசைவம் சாப்பிடுபவர்கள் 2 முட்டைகளை ஆம்லெட் போட்டோ அல்லது வேக வைத்தோ சேர்த்துக் கொள்ளலாம். முட்டை சாப்பிடாதவர்கள் பன்னீர் போன்ற புரதம் மிகுந்த உணவுகளை சேர்த்துக் கொள்ளலாம்.